நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு உனக்கு டாக்டர் இல்லை விட மாட்டேன், ஆ கரெக்டாக நீ ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உனக்கு விருப்பமா? எனக்கு விருப்பம் இல்லை, நான் 48 நாள் கழிச்சு கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா விட மாட்டாங்க. நான் 48 நாள் கழிச்சு வந்து பண்ணுறேன்னு சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. இல்லை நீ கண்டிப்பாக பண்ணாட்டே விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கட்டாயப்படுத்தி எனக்கு பெரிய ஆபரேஷன் நீங்கள் பண்ணுங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதான் உன்னை தாட்டுவான், 10 நாளாக இருந்தாலும் தாட்ட மாட்டான், இருந்தே ஆகணும்னு சொல்லி மாத்திரை எதுவுமே கொடுக்கல இது வரைக்கும். ஆபரேஷன் பண்ண சம்மதிச்சா நான் கொண்டு வந்து கொடுக்குறோம், இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீ ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஓயாமல் கட்டாயப்படுத்துறாங்க. அவங்க உள்ள எங்கள் வீட்டுக்காரம்மா இருக்கா, குழந்தைகிட்ட இப்போ ஆறு இல்லை, நானும் போக முடியாது, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன், என்னையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ உங்க வீட்டுக்காரம்மா எப்படி இருக்காங்க, என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும்? மன உளைச்சல் பட்டு இருக்காங்க. எனக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதில் ஆப்ரேஷன் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, நான் 48 நாள் கழிச்சு வந்து நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க வரவங்க பூரா போய் பேசுகிறாங்க, அவங்கள சில டாக்டர் வந்து பேசிட்டு இருக்காங்க. வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்க, பண்ணியே தான் ஆகணும் ஆ சொல்லி சொல்லியிருக்காங்க. பண்ணாமல் உனக்கு காட்ட மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன இப்போ பேசிட்டு இருக்காங்க? 10 மணிக்கு இப்போ வந்தாங்க, வந்து அதே பெரிய டாக்டர் வந்து அவங்களும் நீ ஆப்ரேஷன் பண்ணிட்டு உனக்கு டாக்டர் இல்லை விட மாட்டேன், ஆ கரெக்டாக நீ ஆப்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உனக்கு விருப்பமா? எனக்கு விருப்பம் இல்லை, நான் 48 நாள் கழிச்சு கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா விட மாட்டாங்க. ஆ வேறு எதுவும்? ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்டாயமாக பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆப்ரேஷன் கட்டாயமாக பண்ண சொல்லியிருக்காங்க. பண்ணியே தான் ஆகணும் நீ அப்படி சொல்லியிருக்காங்க. ஆ பண்ணாமல் உன்னை தாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. நான் 48 நாள் கழிச்சு வந்து பண்ணுறேன்னு சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. இல்லை நீ கண்டிப்பாக பண்ணாட்டே விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. எல்லா ரிப்போர்ட் பேப்பர் பூரா எல்லாமே எடுத்து தனியாக வச்சுருக்காங்க. ரிப்போர்ட்டை தனியாக வச்சுட்டாங்களா? ஆ மாத்திரை எதுவும் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலைங்க? அது இன்னும் கொடுக்கல, குழந்தை டெஸ்ட் அந்த இது கொடுக்கலங்க. எனது பெயர் பாண்டியராஜ். நான் அரியலூர் பக்கம் சுக்காவளியிலேருந்து ஜிஹெச்சுக்காக வந்திருக்கிறோம். எனக்கு முன்பே 2 பெண் குழந்தை உள்ளது. இப்பொழுது கிழமை இரவு 9 மணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இங்கே குழந்தைய பார்க்க ஆள் இல்லை. வீட்டில் எல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் அம்மா எல்லாம் அங்கே வீட்டில் இருக்காங்க. அந்த 2 பெண் குழந்தை பார்க்க ஆள் இல்லை. இவங்க கட்டாயப்படுத்தி எனக்கு பெரிய ஆபரேஷன் நீங்கள் பண்ணுங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதான் உன்னை தாட்டுவான், 10 நாளாக இருந்தாலும் தாட்ட மாட்டான், இருந்தே ஆகணும்னு சொல்லி மாத்திரை எதுவுமே கொடுக்கல இது வரைக்கும். குழந்தை பிறந்த நைட்டு மாத்திரை கொடுத்தாங்க, இது வரைக்கும் மாத்திரை கொடுக்கவே இல்லை.